இதுல இடையில ஒருத்தர் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஐயோ ஐயோ பொழுது போலனா ஒரு இடத்துல கூட்டத்தை போட்டு திமுக ஒரு அரை மணி நேரம் திட்ட வேண்டியது. தீய சக்தி போய் ரூம்ல போய் படுத்துக்க வேண்டியது. திருப்பி ஒரு 15 நாள் கழிச்சு ஒரு 200 பேரை கூப்பிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்காம விட மாட்டேன் அவர் திருப்பி போய் படுத்திருக்கிறாரு. திருப்பி ஒரு ஊரில் வந்து திராவிட முன்னேற்ற என்னங்க ஒரு ஒரு கதை ஒன்று சொல்லிடுறேன், சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அவரும் கதையெல்லாம் சொல்லுவார். ஒரு சின்ன பிள்ளை ஒரு அப்பா திருவிழா கூட்டி போயிருக்காரு. அப்போ திருவிழாவில் நிறையா பொருள் விற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த ஊதுற விசில் விற்றுருக்கேன். விசில் எப்பா அந்த விசில் ஒன்று வாங்கி கொடுப்பா அப்படின்னா, டே விசிலை வாங்கினா அப்புறம் நீ இப்போ கண்ட நேரத்தில் ஊதிக்கிட்டு இருப்படா, எனக்கு காதெல்லாம் தா வாங்கி கொடுப்பா, ஒரு விசில் கூட வாங்கி கொடுக்காத நீ அப்புறம் எதுக்கு என்னை பெத்த அப்படின்னா, டே என்னடா பெத்ததுக்கும் விசிலுக்கு என்னடா சம்பந்தம். விசில் வாங்கி கொடுத்துட்டாரு அவங்க அப்பா. பஸ்ஸில் கூட்டி வர்றாரு மகனை. விசில் மயம்பாயிட்டில் இருக்குது. பஸ்ஸு போயிட்டுருக்கு. கண்டக்டர் விசில் அடித்தா தானே பஸ்ஸு நிற்கும். இவன் இடையில விசில் எடுத்து அப்படின்னா பஸ்ஸை நிறுத்திட்டார் கண்டக்டர். யோ ஏயா சும்மா விசில் அடிச்சிட்டு இருக்கா, இது ஸ்டாப்பே இல்லை. நான் அடிக்கல ஐயா. அப்புறம் எவன்டா அடிக்கிறது, ஒரு சின்ன போய் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். தெரியாதனமா அவன் கையில் விசிலை கொடுத்துட்டாங்க. அந்த விசிலை பிடுங்குடா அப்படின்னா, முடியாது, எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த விசிலை நான் கொடுக்க மாட்டேன், நான் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன்ட்டு பொழுது போகிற நேரம்லாம் எடுத்து புருன்னு அடிக்கிறேன். டிரைவர் வண்டியை நிப்பாட்டிட்டு வண்டியை நிறுத்திட்டு இறங்கி வந்துட்டார். எத்தனை தடவை விசில் அடிப்பேன், விசில கொண்டுறாங்க, முடியாது நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன், நீ நிப்பாட்டு. அப்புறம் கண்டக்டர் விசிலை பாக்கெட்டில் போட்டார். இவன் ஊதிக்கிட்டு இருக்கான் விசிலை. டிரைவர் எங்கன்னு நிப்பாட்டணுன்னு தெரியாமல் போய்கிட்டு இருந்த பயணிகள்லாம் இறங்கி போயிட்டாங்க. இந்த விசில் ஊதுற பஸ்ஸில் எவனுமே போகாதீங்கடான்ட்டு. இந்த விசிலை எப்படி சின்ன பையில கொடுத்த அந்த பஸ்ஸு நாசமாக போச்சோ, அதே மாதிரி தான் புதுசாக கட்சி ஆரம்பிச்சு திமுகவை ஒழிக்கணும்னு நினச்சா அந்த குரூப்பு எங்கே இருக்கும்னே தெரியாமல் போயிருந்த இடத்துல அந்த விசில் வச்சுருந்த பையன் நைட்டு தூங்கிட்டு இருக்கான். பாக்கெட்டில் விசிலை வச்சுக்கிட்டு நைட்டு தூங்குறப்பயாவது அடிக்காதரா விசிலை வைட அப்புறம் அடிச்சுக்கலாம் அப்படின்னொன்னே நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ 1:30 மணிக்கு முழிச்சிட்டான். விசில் எடுத்து பக்கத்து வீட்டில் ஒரு டிரைவர் அந்த ஆள் தூங்கிட்டு இருந்திருக்கான். விசில் சத்தம் கேட்காம வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும்னு பக்கத்தில் வீட்டுக்காரமாக படுத்துருந்துருக்கு. அது குடுமையை பிடிச்சி இழுத்து பிரேக்கு ஆக்சிலேட்டர்னு திரும்பி அந்த அம்மா யோ பைத்தியமா பிடிச்சிருக்கு, என்னையா விசில் வண்டி ஓட்டுற மாதிரி கனவு கண்டே குடுமையை பிடிச்சி பிரேக்கை போட்டேன்னு கீழே மயம்படுத்திருக்கேன். அவன் முகத்தை ஆக்சிலேட்டர்னு வதக்குன்னு மிதிச்சு மூக்குல ரத்தம். ஒரு சின்ன பைய விசில கொடுத்தா என்ன ஆகுமோ அதே மாதிரி தான் புதிதாக கட்சி தொடங்கி ஆலமரம் போல் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க நினைக்கும் அந்த விசில் கம்பெனிகள் இந்த நாட்டில் 2026 இருக்கிற இடம் தெரியாமல் போகும். எல்லா சோதனைகளையும் ஜெயித்து அதையெல்லாம் கடந்து வந்த அற்புதமான ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். வருகின்ற 2026 மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்று 2026 ஆகஸ்ட் 15 அன்று சென்னை கோட்டை கொத்தளத்திலே தேசிய கொடியை ஏற்றப் போவது எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் 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 என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தமிழ்நாடு தலைகுனியாது, தமிழன் தலை நிமிர வேண்டும். நன்றி, வணக்கம். NDA இன்னைக்கு நான் சொல்றேன். NDAங்கிறதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். மாண்புமிகு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு NDA மீன்ஸ் நேஷனல் டிசாஸ்டர் அலையன்ஸ். டிசாஸ்டர் என்றால் அழிவு. NDA மீன்ஸ் நேஷனல் டிசாஸ்டர் அலையன்ஸ். தேசத்தை அழிக்கும் கூட்டணி இந்த கூட்டணி. ஆனால் எங்கள் கூட்டணி கொள்கை பிடிப்பிலே உறுதியாக 2019 ஒரே கூட்டணியை உறுதியாக வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒப்பற்ற தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அவர்தான் மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார். காரணம், அவருடைய திட்டங்கள் எப்படிப்பட்ட திட்டம். இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிக பெண்கள் வேலை பார்க்கும் மாநிலம் தமிழ்நாடு. மருத்துவத்திலும் சுகாதாரத்திலும் முன்னணியில் இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு.
மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்திற்காக ஐநா சபையில் விருது வாங்கிய ஒரே மாநிலம் நம் தமிழ்நாடு. இத்தனை திட்டங்களையும் தீட்டி மாவட்டந்தோறும் இன்னைக்கு தோழி அப்படிங்கிற ஒரு விடுதியை உருவாக்கி வேலை பார்க்கும் பெண்கள் எல்லாம் பத்திரமாக தங்கி வேலை பார்க்க வேண்டும் என்பதற்காக தோழி விடுதி, பெற்றோர்களால் மகன்களால் மகள்களால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் நிம்மதியாக வாழ்வதற்காக அன்பு சோலை திட்டம், எப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் இன்று அள்ளி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தலைவர், இன்று அமித்ஷாவின் கால்களை கவ்வி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அண்ட் கம்பெனியினுடைய அந்த போலி முகத்திரையை கிழித்து 2026 மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க போவது நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். இதுல இடையில ஒருத்தர் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஐயோ ஐயோ பொழுது போலனா ஒரு இடத்துல கூட்டத்தை போட்டு திமுக ஒரு அரை மணி நேரம் திட்ட வேண்டியது. தீய சக்தி போய் ரூம்ல போய் படுத்துக்க வேண்டியது. திருப்பி ஒரு 15 நாள் கழிச்சு ஒரு 200 பேரை கூப்பிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்காம விட மாட்டேன் அவர் திருப்பி போய் படுத்துருக்கிறாரு. திருப்பி ஒரு ஊரில் வந்து திராவிட முன்னேற்ற என்னங்க ஒரு ஒரு கதை ஒன்று சொல்லிடுறேன், சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அவரும் கதையெல்லாம் சொல்லுவார். ஒரு சின்ன பிள்ளை ஒரு அப்பா திருவிழா கூட்டி போயிருக்காரு. அப்போ திருவிழாவில் நிறையா பொருள் விற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த ஊதுற விசில் விற்றுருக்கேன். விசில் எப்பா அந்த விசில் ஒன்று வாங்கி கொடுப்பா அப்படின்னா, டே விசிலை வாங்க அப்புறம் நீ இப்போ கண்ட நேரத்தில் ஊதிக்கிட்டு இருப்படா, எனக்கு காதெல்லாம் டா வாங்கி கொடுப்பா, ஒரு விசில் கூட வாங்கி கொடுக்காத நீ அப்புறம் எதுக்கு என்னை பெத்த அப்படின்னா, டே என்னடா பெத்ததுக்கும் விசிலுக்கு என்னடா சம்பந்தம். விசில் வாங்கி கொடுத்துட்டாரு அவங்க அப்பா. பஸ்ஸில் கூட்டி வர்றாரு மகனை. விசில் மயம்பாயிட்டில் இருக்குது. பஸ்ஸு போயிட்டுருக்கு. கண்டக்டர் விசில் அடித்தா தானே பஸ்ஸு நிற்கும். இவன் இடையில விசில் எடுத்து அப்படின்னா பஸ்ஸை நிறுத்திட்டார் கண்டக்டர். யோ ஏயா சும்மா விசில் அடிச்சிட்டு இருக்கா, இது ஸ்டாப்பே இல்லையா? நான் அடிக்கல ஐயா. அப்புறம் எவன்டா அடிக்கிறது? ஒரு சின்ன போய் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். தெரியாதனமா அவன் கையில் விசிலை கொடுத்துட்டாங்க. அந்த விசிலை பிடுங்குடா அப்படின்னா, முடியாது, எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த விசிலை நான் கொடுக்க மாட்டேன், நான் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன்ட்டு பொழுது போகிற நேரம்லாம் எடுத்து புருன்னு அடிக்கிறேன். டிரைவர் வண்டியை நிப்பாட்டிட்டு வண்டியை நிறுத்திட்டு இறங்கி வந்துட்டார். எத்தனை தடவை விசில் அடிப்பேன்? விசில் கொண்டுறாங்க. முடியாது, நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன், நீ நிப்பாட்டு. அப்புறம் கண்டக்டர் விசிலை பாக்கெட்டில் போட்டார். இவன் ஊதிக்கிட்டு இருக்கான் விசிலை. டிரைவர் எங்கன நிப்பாட்டணுன்னு தெரியாமல் போய்கிட்டு இருந்த பயணிகள்லாம் இறங்கி போயிட்டாங்க. இந்த விசில் ஊதுற பஸ்ஸில் எவனுமே போகாதீங்கடான்ட்டு. இந்த விசிலை எப்படி சின்ன பையில கொடுத்த அந்த பஸ்ஸு நாசமாக போச்சோ, அதே மாதிரி தான் புதுசாக கட்சி ஆரம்பித்து திமுகவை ஒழிக்கணும்னு நினச்சா அந்த குரூப்பு எங்கே இருக்கும்னே தெரியாமல் போயிருந்த இடத்துல அந்த விசில் வச்சுருந்த பையன் நைட்டு தூங்கிட்டு இருக்கான். பாயிட்டில் விசிலை வச்சுக்கிட்டு, நைட்டு தூங்குறப்பயாவது அடிக்காதரா விசிலை வைடு அப்புறம் அடிச்சுக்கலாம் அப்படின்னொன்னே நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ 1:30 மணிக்கு முழிச்சிட்டான். விசில் எடுத்து பக்கத்து வீட்டில் ஒரு டிரைவர் அந்த ஆள் தூங்கிட்டு இருந்திருக்கேன். விசிலு சத்தம் கேட்காம வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும்னு பக்கத்தில் வீட்டுக்காரமாக படுத்துருந்துருக்கு. அது குடுமையை பிடிச்சி இழுத்து பிரேக்கு ஆக்சிலேட்டர்னு திரும்பி அந்த அம்மா, யோ பைத்தியமாக பிடிச்சிருக்கு, என்னையா விசிலு வண்டி ஓட்டுற மாதிரி கனவு கண்டே குடுமையை பிடிச்சி பிரேக்கை போட்டேன்னு கீழே மயம்படுத்திருக்கேன். அவன் முகத்தை ஆக்சிலேட்டர்னு வதக்குன்னு மிதிச்சு மூக்கில் ரத்தம். ஒரு சின்ன பையன் விசிலை கொடுத்தா என்ன ஆகுமோ அதே மாதிரி தான் புதிதாக கட்சி தொடங்கி ஆலமரம் போல் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க நினைக்கும் அந்த விசில் கம்பெனிகள் இந்த நாட்டில் 2026 இருக்கிற இடம் தெரியாமல் போகும். எல்லா சோதனைகளையும் ஜெயித்து அதையெல்லாம் கடந்து வந்த அற்புதமான ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். வருகின்ற 2026 மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்று 2026 ஆகஸ்ட் 15 அன்று சென்னை கோட்டை கொத்தளத்திலே தேசிய கொடியை ஏற்றப் போவது எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் 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 என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தமிழ்நாடு தலைகுனியாது, தமிழன் தலை நிமிர வேண்டும். நன்றி, வணக்கம்.
டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின்,